டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் 8 ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொல்லேர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியவர் யார்? இளங்கோவடிகள், பவனந்தி முனிவர், சீத்தலை சாத்தனார், ஐயனாரிதனார். தொல்லூர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் இல்லாதது எது? யசோதர காவியம், நாககுமார காவியம், ராவண காவியம், சூளாமணி. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் இல்லாதது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, ராவண காவியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் ஹோம் ரூல் என்ற வார இதழை தொடங்கியவர் யார்? அன்னி பெசன்ட், அறிஞர் அண்ணா, எச்.எஸ். ஆல்காட், திலகர். ஹோம் ரூல் என்ற வார இதழை தொடங்கியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. ஹோம் ரூல் என்ற இயக்கத்தை தொடங்கியதுதான் அன்னி பெசன்ட்டும் எச்.எஸ். ஆல்காட்டும். ஆனா ஹோம் ரூல் என்ற வார இதழை தொடங்கியது அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் வர்த்தகத்தில் சிறந்து விளங்கிய பண்டைய துறைமுகங்களில் எவை? வர்த்தகத்தில் சிறந்து விளங்கிய துறைமுகங்கள்: பூம்புகார், வசவசமுத்திரம், பெரியமுலா, அழகன்குளம். இல்ல எது சரின்னு கேட்டு. ஆன்சர் வந்து என்னன்னா மேற்கண்ட அனைத்தும். இந்த நாலுமே வர்த்தகத்தில் சிறந்து விளங்கிய துறைமுகங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த வரலாற்று ஆசிரியர் தமிழ் முடியாட்சியின் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்று நோக்கி இருந்தார்? ஹெரோடோடஸ், லியோனார்டோ புருனி, வால்டேயர், ஸ்ட்ராட்டோபோ. பாண்டியர் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்று நோக்கி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, ஸ்ட்ராட்டோபோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வழி நல்லர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து, புறநானூறு, பரிபாடல், குறுந்தொகை. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பொறுப்பேற்றார்? 1519, 1525, 1529, 1532. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, 1529. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சி கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், புலித்தேவன், ஊமத்துறை. தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பை உருவாக்கியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1885 திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கியவர் யார்? ஜான் ரத்னம் மற்றும் அயோத்திதாசர், ஜான் ரத்னம் மற்றும் பெரியார், இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் அயோத்திதாசர், எம்.சி. ராஜா மற்றும் அயோத்திதாசர். திராவிட பாண்டியன் இதழை தொடங்கியவர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஜான் ரத்னம் மற்றும் அயோத்திதாசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் எது? குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்ரராஷ்டிரசாயா, குமார சம்பவம். இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம். ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் டி, குமார சம்பவம். இது மட்டும் அவர் எழுதாது, மற்ற மூணுமே சரபோஜி எழுதின புத்தகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1806 ஆண்டு நடந்த வேலூர் கழகம் முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி என்று அழைத்தவர் யார்? ரோமிலா தாப்பர், கே. பிள்ளை, ஆர்.டி. பானர்ஜி, வி.டி. சாவர்கர். வேலூர் கழகம் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி என்று அழைத்தவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, வி.டி. சாவர்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீர தமிழன்னை என்று அழைக்கப்பட்டவர் யார்? எஸ். தர்மாம்பாள்,
வேலு நாச்சியார், நீலாம்பிகை அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம். வீரத்தமிழன்னை என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ எஸ் தர்மாம்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. கில்லஸ்பி, மஞ்சி, ஜான்கோபியன் கழகம், மங்கள் பாண்டே, ஸ்ரீரங்கப்பட்டினம், பாராக்பூர், வேலூர் கழகம், சாந்தல்கள். ஆன்சர் வந்து என்ன? கில்லஸ்பி, வேலூர் கழகம், மஞ்சி, சாந்தல்கள், ஜக்கோபியன் கழகம், ஸ்ரீரங்கப்பட்டினம், மங்கள் பாண்டே, பாரக்பூர். ஆன்சர் வந்து 3412. நெக்ஸ்ட் கொஸ்டின். அர்த்த சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கௌடில்யர், சாணக்கியர், விஷ்ணுகுப்தர், மேற்கண்ட அனைத்தும். அர்த்த சாஸ்திர நூலை எழுதியது ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அர்த்த சாஸ்திரத்தில் எழுதுற சாணக்கியர், சாணக்கியரோட இயற்பெயர் அண்ட் இன்னொரு பெயர் தான் கௌடில்யரும் விஷ்ணுகுப்தரும். ஸோ அதனால இது அனைத்துமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எங்கு பொன்னை உருக்கும் ஆலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? கேரளா, மதுரை, வஞ்சி, காவிரி பூம்பட்டினம். பொன்னை உருக்கும் ஆலைகள் இருந்ததற்கான சான்று. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரும்பத்தன் கல் என்ற அரிய கல் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? குவான்லுக்பாட், குஷேர் அல் காதிம், ஃபெரேனிக்கே, கோர் ரோரி. பெரும்பத்தன் கல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ குவான்லுக்பாட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றினை கூறியவர் யார்? இந்த உலகில் பிறந்தவர்களுக்கு 2 அடையாளங்கள் உண்டு, ஒன்று ஆண், மற்றொன்று பெண். வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், ஐயன்காளி, பெரியார். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ வள்ளலார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஒரு சின்ன மலை வரிப்பணத்தை பறித்துக் கொண்டார். மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சின்னமலை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ திப்பு சுல்தான், ஆப்ஷன் பி தீர்த்தகிரி, ஆப்ஷன் சி சின்னமருது, ஆப்ஷன் டி ஊமத்துறை. சின்னமலை என்று அழைக்கப்படும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தீர்த்தகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? திருவிக்கா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பரிதிமாற் கலைஞர், தேவநேய பாவனர். வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாகியான், யுவான் ஷுவாங், மெகஸ்தனிஸ், கொலம்பஸ். பயணிகளின் இளவரசன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி யுவான் ஷுவாங். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜீவ சரித்திர சுருக்கம் என்பது பின்வரும் எந்த ஆளுமையின் சுயசரிதை? இது எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? 1892 அயோத்திதாசர், 1929 பெரியார், 1930 MC ராஜா, 1919 இரட்டைமலை சீனிவாசன். ஜீவிய சரித்திர சுருக்கம் யாரோட சுயசரிதை? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 1919 இரட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வெளிநாட்டு பயணி பாண்டியர் கால சமுதாய பழக்கம், நம்பிக்கை, கடல் வாணிகம், முத்து குளித்தல் போன்ற குறிப்புகளை கூறுகிறார்? மார்க்கோ போலோ, யுவான் ஷுவாங், அமீர் குஸ்ரோ, பரணி. பாண்டியர் வரலாற்று கூறுகிற வெளிநாட்டு பயணியார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ மார்க்கோ போலோ. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பொறுத்துக. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, வள்ளலார். வள்ளலார் இறப்பு 1865, 1867, 1872, 1874. இயக்கமும் அதோட வருஷம் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1965 தான். சத்திய தர்மசாலை 1967 தான். சத்திய ஞான சபை 1872 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. வள்ளலார் இறந்தது 1874. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 3, 4 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தினை எழுதியவர் யார்? ஆறுமுக நாவலர், வள்ளலார், வேதநாயகம் பிள்ளை, பாரதியார். பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி வேதநாயகம் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தி கதர் வஸ்திராலயம் மற்றும் அகில இந்திய சர்வோதய சங்கத்தின் கிளையிலே தமிழகத்தில் உருவாக்கியவர் யார்? பெரியார், காமராஜர், குமாரசாமி ராஜா, ராஜாஜி. காந்தி கதர் வஸ்திராலயம் மற்றும் அகில இந்திய சர்வோதய சங்கத்தை தமிழகத்தில் உருவாக்கியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி குமாரசாமி ராஜா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தேங்க்யூ கைஸ், பாய்.